தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரளாவில் ஓரின சேர்க்கையாளர்கள் டேட்டிங் செயலி மூலம் நட்பு கொண்ட 14 நபர்கள் 16 வயது சிறுவனை 2 ஆண்டுகளாக பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை 9 பேரை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ததாக தெரிகிறது. காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு மற்றும் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த 14 ஆண்கள் 2 ஆண்டுகளாக அந்த சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த பாலியல் வன்கொடுமை சிறுவனின் வீட்டிலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் சிறுவனின் தாய் வீட்டிற்கு வந்தபோது ஒரு நபர் தங்கள் வீட்டை விட்டு ஓடி போவதைக் கண்டு தனது மகனிடம் விசாரித்த போது என்ன நடந்தது என்பதை அந்த சிறுவன் கூறியுள்ளார். இதையடுத்து சிறுவனின் தாய் உடனடியாக குழந்தை உதவி எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். அதன் பின் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சிறுவன் அளித்த வாக்குமூலத்தை அடுத்து போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காசர்கோடு மாவட்டத்திற்குள் நடந்த 8 வழக்குகளை விசாரிக்க துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் 4 ஆய்வாளர்கள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. மீதமுள்ள 6 வழக்குகளின் விசாரணை கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 25 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்கள். இந்த சம்பவம் நடக்க காரணமாயிருந்த செயலியையும் போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர்.